Hello friends and viewers, welcome to Thirumalai Engineering. இன்னைக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறாங்க. ஒரு வெல்டிங் டிப்ஸ் தான். ஒரு சாலிட் மெட்டீரியல்ல எப்படி வெல்டிங் அடிக்க போறது. அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டிப்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வீடியோ கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வாங்க, நான் சொல்லி தரேன் எப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாலிட் ஆங்கிள்ங்க. இது வந்து 1.5 ஆங்கிள் இது. இதுல வந்து எப்படி ஒரு ரன் இழுக்கலாம், பிகினர்ஸ் எப்படி இதுல வந்து ரன் இழுக்கலாம். ஒரு பிகினர்ஸா பிராக்டிஸ் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ராடை வந்து ஒட்டோட உள்ள, அதாவது எப்படின்னா ரெண்டு மாரி வராது. அதுக்கு என்ன செய்யணும்னா ராடை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இந்த ராடோட முனையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ளெக்ஸ் கொட்டின மாரி இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ராடை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து ராடை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால எப்படி ரன் இழுக்கலான்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெல்டிங்கோட, அதாவது ஒரு மொத்தம் அந்த ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு இந்த வெல்டிங்கில் தெரியும். அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே உங்களுக்கு இதுமாரி வரும். கண்டிப்பாக பழகணும், எந்த வேலையாக இருந்தாலும் பழகணும். நம்ம எடுத்தோடனே வரல கண்ணு எரியுதுன்னு விட்டுறக்கூடாது இந்த ஜாப்பையுமே. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளெக்ஸை தறிட்டு காட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்களா அப்படியே அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதேமாரி பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இதேமாரி ரன் ஏற்றலாம். பிகினர்ஸ் நீங்கள் வந்து ஒரு டச் பண்ணி ஃபஸ்ட்டு வெல்டிங் ஒரு மெலிசான மெட்டீரியலில், அதாவது ஸ்கொயர் டிப் மெட்டீரியலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் வச்சு எடுக்கிறேன் பாருங்க. அதேமாரி நீங்கள் வந்து அதாவது டேக்கா மாரி இதோ பாருங்க. இப்போ ஒரு டாட் வச்சுட்டோம் பாருங்க. இதேமாரி டாட்டாக வைக்கணும் பக்கத்துலேயே சரக்கு மேலே. அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு லேயர் மேலேயே ஒரு லேயர், அதாவது டேக்கா மாரி வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு 2 மாரி தான் இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இது வந்து ரன்னாக இழுக்கல, ஒரு டாட்டாக வச்சிருந்தான். இந்த டாட்டாக வச்சது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே பார்த்தீங்களா, ரெண்டு மாரியே தாங்க இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் மாரி ஆளுங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு 2 மாரி இழுத்தீங்கன்னா ஆங்கிள் கரையும். ஒரு எப்படின்னா வெல்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக வராது, கோணக்கீழன்னு போகும். அதனால் பிகினர்ஸ் ட்ரை பண்ணக்குள்ள இந்தமாரி டாட்டாக கூட வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் டிப்பில் எப்படி வெல்ட் அடிக்கிறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் ரன் அடித்தது பார்த்தீங்க. இதில் அதாவது என்னாலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுனால ரன் அடித்தா என்ன ஆகும், பிகினர்ஸ் எப்படி அடிக்கலாம் அதையும் இந்த வீடியோவில் பார்த்துருங்க. எப்படி நான் சொல்லி கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மெலிசான ஸ்கொயர் டிப்புங்க, பார்த்தாலே தெரியும். வாங்க இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக ரன் இழுக்க ட்ரை பண்ணுறேன். வாங்க நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணக்குள்ளேயே ஓட்ட விழுந்துட்டு. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இந்தமாரி ஸ்கொயர் டிப் மெலிசான ஸ்கொயர் டிப்பில் எப்படி வெல்ட் அடிக்கணும்னா இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் வச்சு டாட்டாக எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதேமாரி நீங்கள் பிகினர்ஸ் பார்க்கணும். நல்லா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டினியூவாக மட்டும் அடிச்சிங்கன்னா பைப் ஓட்ட விழுந்துருங்க. அதாவது இந்த நல்லா பழுக்குது பார்த்தீங்களா, இது இப்போ ஆற விட்டுட்டு தான் நம்ம அடிக்கணும், அடுத்த டாட்டை வைக்கணும். இல்லைன்னா பைப்பு ஓட்ட விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுமாரியே தான் வெல்ட் அடிச்சிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் டேப் மாரி மெட்டீரியல் அடிக்கக்குள்ள கொஞ்சம் வந்து எப்படின்னா நிதானமாக அடிக்கணும். டாட்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் அடிக்கலாம் வெல்டு ஸ்கொயர் டியூபை பொறுத்த வரையும். இதுமாரி சாலிட் மெட்டீரியலில் பிகினர்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா
கண்ணாடி போட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்ணாடி மாட்டிட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் கண்ணு எரியாது. ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் சேஃப்டி தான் முக்கியம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இதேமாரி சாலிட் மெட்டீரியல் என்றைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஆங்கிள், அந்த கம்பி எல்லாமே மொத்தமாக இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நம்ம வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.